ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக போட்டிருந்த ஷார்ட்ஸில் நான் ஒரு விஷயத்தை கெஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதை பற்றியும் என்னோட நேட்டிவ் பிளேஸ் அதை பற்றியுமே இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். She's a Mona Lisa. Everyone's lining up to see her. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இப்போ தான் அந்த பிளேஸை வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல் டைமில் லாஸ்ட்டாக போனது. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபுல்லுமே கோவிட்லேயே முடிஞ்சனால நான் பெருசாக எதுவும் பார்க்கல. மோஸ்ட்லி ஸ்கூல் படிக்கும் போது வந்து இந்த கைடு வாங்குறதுக்காகவே இங்கே வந்துட்டுருப்போம். ஸ்கூலோடையுமே கூட்டிகிட்டு வருவாங்க அண்ட் வீட்டோட வந்தாலுமே கைடு வாங்குறதுக்காக தான் வருவோம். ஏன்னா நம்ம வெளி பிளேஸில் வந்து ஒன்று ஒரு இடத்துக்கு போய் தேடி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலது கிடைக்காது. இந்த லொக்கேஷனில் வந்துட்டு நமக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஃபார் ஸ்கூல் ஆர் காலேஜ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். அதுக்காகவே இங்கே எல்லாருமே வருவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஆர்ட் பற்றிலாம் நான் பார்த்தேன். நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுத்தா அதை அப்படியே வந்து ட்ரா பண்ணி தர மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நிறைய ட்ராயிங் ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. அவங்களோட அந்த ஆத்தர் நேமும் போட்டே வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இது வரைக்கும் இதை நான் பார்த்ததில்லை. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து கிட்ஸுக்கான தான் நான் நிறையா பார்த்தேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே இருந்தது. மியூசிக்ஸ் பண்ணுற மாதிரியான புக்லாம் இருந்துச்சு. பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்லாம் ஓடுற அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு புக் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அந்த புக் கிடச்சிது. பட் வந்து ஆஃப்லைன் ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தனால நான் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 2-3 புக்ஸ் பார்த்தேன். எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இதான் நான் சொன்னேன் அந்த மியூசிக் புக். ஏதோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி குட்டி சவுண்ட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருந்தாங்க. பெல் சவுண்ட், அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ஸு, இந்த வாத்து சவுண்ட், அந்த மாதிரி நிறையா இந்த அனிமல்ஸோட சவுண்ட்ஸ்லாம் அந்த ஸ்டோரியில் இருக்கிற குட்டி கேரக்டரோட சவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது வாங்கணும் போலே இருந்தது. பட் நம்ம வீட்டிலலாம் குட்டீஸ் இல்லாதனால நான் எதுவும் வாங்கலை. ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்று அடுத்துங்க.
ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தப்போ கரெக்டாக வந்து அந்த ஒரு 6 மாதிரி டைம் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ரைடு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் என் கூட கம்பெனிக்கு ஆள் இல்லாதனால நான் ரைடே போகல. அண்ட் அப்படியே சைடில் வந்துட்டு ட்ராயிங் காம்படிஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் வந்து நிறைய குட்டீஸ் எல்லாமே ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு ஃபர்ஸ்ட் டேன்றனால ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொரு சைடில் வந்து டான்ஸ் ஷோ நடக்கும். ஒரு ஹாலில் வந்துட்டு மியூசிக் ஷோஸ் எல்லாமே போயிட்டுருக்கும். அண்ட் கரெக்டாக வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. அதனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிக்னேச்சர் போர்டு வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். இது இந்த டைம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் டைம் படிக்கும் போதெல்லாம் இதை நான் பார்த்தது கிடையாது. ஸோ அங்கே நானும் அம்மாவும் போயிட்டு சிக்னேச்சர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. இந்த 1 year யூடியூப் ஜேர்னியில் நான் பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் ரிவியலாக இருக்க போகுது. என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்துட்டு நெய்வேலி. இந்த புக் ஃபேர் வந்து நெய்வேலி டவுன்ஷிப்பில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தமிழ் பார்த்துமே கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட நேட்டிவ் பிளேஸ். நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ நானும் வந்து ஃபர்ஸ்ட் டே போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு 4 ஃப்ரெண்ட்ஸோடையுமே போனேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஆர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட்லி நான் அந்த ஆர்ட் இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸாக போய் பார்ப்பேன். ஸோ இந்த டைம் வந்து அதுக்காக ஒரு தனி பிளேஸாகவே இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஓவரால் இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் இப்போ தான் நான் வந்து ஒரு புதுசாக ஏதோ ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி தான் vlog போட்டிருப்பேன். ஸோ இந்த vlog கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பற்றி ஒரு சின்ன விஷயமும் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பாய் பாய்.